தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துல ஆரம்பத்தில் நீங்கள் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு முடிவு பின்னர் ஒரு பெரிய விவாதமாகவே மாறி உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்து உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்க சில நேரங்களில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில முடிவுகளை முன்கூட்டியே குடும்பத்தினரிடம் பகிராமல் எடுத்து விடுவீங்க. குடும்பத்திடம் நம்ம அந்த முடிவுகளை எடுத்து விட்டு அதற்கப்புறமாக கோரிக்கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய ஆள் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் அது சிறிய விஷயமாக தோன்றினாலும் பின்னர் உண்மை வெளிவந்த போது குடும்பத்தில் பெரிய விவாதமாக மாறியிருக்கலாம். அதனால தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கலாம். ஏன் எங்களிடம் சொல்லவில்லை என்ற கேள்வி பலரின் மனதில் இன்னும் இழந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த முடிவு வீடு, சொத்து, திருமணம், வேலை அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு தொடர்பானதாக உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கலாம். நல்ல நோக்கத்தில் எடுத்த முடிவை நம்பிக்கை பிரச்சனையாக மாறி குடும்ப உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தி கொடுத்து அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இன்னும் அனுபவித்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. இது நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா உங்க வாழ்க்கைக்குள்ள கண்ணீரை மறைத்து வாழ்ந்த தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த தனுசு ராசிக்காரங்க வெளியில் எப்பொழுதுமே திரித்த முகத்துடனும் கம்பீரத்துடனும் வலம் வரக்கூடிய ஒரு நபர்கள். தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டீங்க. அது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் இந்த கடந்த காலங்களில் நீங்கள் வெளியில் போலி புன்னகையை உதிர்த்துவிட்டு தனிமையில் கண்ணீர் வடித்த தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லோருக்கும் நல்லது செய்கிறோம், ஆனால் நமக்கு ஏன் இந்த நிலைமை என்று இரவுகளில் தலையணைய நினைத்த நாட்கள் பல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். 4 பேருக்கு முன்னால் உங்களின் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள உங்களின் அத்தனை வேதனைகளையும் கண்ணீரையும் நெஞ்சுக்குள்ளேயே புதைத்துவிட்டு நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் பொய் சொல்லி வாழ்ந்த தருணங்கள் உங்களுடைய ஆத்மாவை உலுக்கிய ஆக பெறும் ஒரு சோகமான நிகழ்வுகளாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இன்னும் இருக்கும். இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி கடன் மற்றும் பொறுப்புகளினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத அழுத்தங்கள் இன்னும் ஏற்பட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். 7 சனியின் காலத்திலோ அல்லது மறைவிட காலத்திலோ அல்லது மறைவிடமான கிரகங்களின் தசா புத்திகளிலோ எதிர்பாராத சூழ்நிலைகளால் கடன் சுமை உங்களை இன்னும் அமுக்கி எடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தின் பொறுப்புகள் அனைத்தும் உங்களின் தலை மீது விழுந்ததால் அதை நிறைவேற்ற நீங்கள் வாங்கிய கடன்கள் படிப்படியாக உயர்ந்து வட்டிக்கு மேல் வட்டியாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. நாளை தந்து விடுகிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றியவர்களால் நீங்கள் வாங்கிய கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் கௌரவ குறைச்சலை சந்தித்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். கடன்காரர்களின் நெருக்கடியும் அவர்களின் அவமரியாதையான பேச்சுக்களும் உங்களின் தூக்கத்தை கெடுத்து இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்தது. என் கடமைகளை செய்ய போய் இன்று இப்படி சமுதாயத்தில் கடனாளியாக நிற்கிறேனே என்ற உங்களின் தவிப்பு உங்களின் நெஞ்சை பிழித்து எடுத்துக்கொண்டு அதுவும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். அதே மாதிரி நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள மறைத்து வைத்த கவலைகள் முடிவுக்கு வந்து எல்லாமே நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்க வெளியில் எப்போதுமே உற்சாகமாகவும் தைரியமாகவும் இருப்பது போலவே தோன்றினாலும் உங்களுடைய மனதிற்குள் பலருக்கும் தெரியாத கவலைகள் மறைந்து கிடக்கும்.
குடும்ப பொறுப்புகள், பண நெருக்கடிகள், குழந்தைகளின் எதிர்காலம், வேலை நிலைத்தன்மை அல்லது நிறைவேறாத ஆசைகள் போன்ற பல விஷயங்கள் உங்களை தேவையில்லாம கஷ்டங்களை ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். ஆனா இனிமேல் அந்த மனசுமைகள் படிப்படியாக குறைய தொடங்கி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விதமான சில விஷயங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதுவரை பதில் கிடைக்காத கேள்விகளுக்கு தீர்வுகள் கிடைத்து எல்லாமே நல்லதாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மனதை வாட்டிய குழப்பங்கள் தெளிவடையும். எப்போது இந்த பிரச்சனை முடியும் என்று நினைத்த விஷயங்கள் நல்ல ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதனால் மனதில் ஒரு புதிய இலகவும் நம்பிக்கையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். மரியாதை உங்க வாழ்க்கைக்குள்ள உயரப்போகிறது. கடந்த காலங்களில் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக அவமானப்பட்டு நம் நல்ல மனதை எல்லோரும் ஏமாளித்தனமாக பயன்படுத்தி விட்டார்களே என்று கலங்கிய உங்களுக்கு இனிமே காலம் நியாயமான தீர்ப்பை வழங்குகிறது. உங்களின் நேர்மையும் உங்களின் உன்னதமான நல்ல குணமும் உலகிற்கு தெரிய வந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கியவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கக்கூடிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவாங்க. சமுதாயத்தில் உங்களின் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு கூடுதலாக கிடைத்து எல்லாத்தையும் நல்லதாகவே நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி கௌரவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காத்திருக்கிறது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடைத்து போகும் அளவிற்கு உங்களின் கௌரவம் தலை நிமிரும் காலம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனால எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். நல்ல பயணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் சுபத்துவம் பெறுவதால் உங்களின் நீண்ட நாள் ஆசையான வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தூரத்து தேச பயணங்கள் மிக சுமூகமாக அமைய போகிறது. உத்தியோகத்தின் நிமித்தமாகவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காகவோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அசாத்திய லாபத்தையும் புதிய நல்ல வாய்ப்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்துடன் ஆசைப்பட்டபடி இன்ப சுற்றுலாக்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள வந்து மகிழ்வீங்க. இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்களுக்கு இந்த பயணங்கள் ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் புதிய மனிதர்களின் தொடர்புகளையும் பெற்று தேடி கொடுக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணமும் உங்களின் வெற்றி பாதைக்கான புதிய வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய நல்ல சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொண்டு வரும். அதனையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்வீங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்பட்டு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி வரக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம் என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி கடன் மற்றும் பொறுப்புகளினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத அழுத்தங்கள் இன்னும் ஏற்பட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு என்பது ருண ரோக சத்துருஸ்தானம். 7 சனியின் காலத்திலோ அல்லது மறைவிட காலத்திலோ அல்லது மறைவிடமான கிரகங்களின் தசா புத்திகளிலோ எதிர்பாராத சூழ்நிலைகளால் கடன் சுமை உங்களை இன்னும் அமுக்கி எடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தின் பொறுப்புகள் அனைத்தும் உங்களின் தலை மீது விழுந்ததால் அதை நிறைவேற்ற நீங்கள் வாங்கிய கடன்கள் படிப்படியாக உயர்ந்து வட்டிக்கு மேல் வட்டியாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. நாளை தந்து விடுகிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றியவர்களால் நீங்கள் வாங்கிய கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் கௌரவ குறைச்சலை சந்தித்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். கடன்காரர்களின் நெருக்கடியும் அவர்களின் அவமரியாதையான பேச்சுக்களும் உங்களின் தூக்கத்தை கெடுத்து இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்தது. என் கடமைகளை செய்ய போய் இன்று இப்படி சமுதாயத்தில் கடனாளியாக நிற்கிறேனே என்ற உங்களின் தவிப்பு உங்களின் நெஞ்சை பிழித்து எடுத்துக்கொண்டு அதுவும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். அதே மாதிரி நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்திக்கிறதா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள மறைத்து வைத்த கவலைகள் முடிவுக்கு வந்து எல்லாமே நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்க வெளியில் எப்போதுமே உற்சாகமாகவும் தைரியமாகவும் இருப்பது போலவே தோன்றினாலும் உங்களுடைய மனதிற்குள் பலருக்கும் தெரியாத கவலைகள் மறைந்து கிடக்கும். குடும்ப பொறுப்புகள், பண நெருக்கடிகள், குழந்தைகளின் எதிர்காலம், வேலை நிலைத்தன்மை அல்லது நிறைவேறாத ஆசைகள் போன்ற பல விஷயங்கள் உங்களை தேவையில்லாம கஷ்டங்களை ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். ஆனா இனிமேல் அந்த மனசுமைகள் படிப்படியாக குறைய தொடங்கி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விதமான சில விஷயங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதுவரை பதில் கிடைக்காத கேள்விகளுக்கு தீர்வுகள் கிடைத்து எல்லாமே நல்லதாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மனதை வாட்டிய குழப்பங்கள் தெளிவடையும். எப்போது இந்த பிரச்சனை முடியும் என்று நினைத்த விஷயங்கள் நல்ல ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதனால் மனதில் ஒரு புதிய இலகவும் நம்பிக்கையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். மரியாதை உங்க வாழ்க்கைக்குள்ள உயரப்போகிறது. கடந்த காலங்களில் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் செய்யாத தவறுக்காக அவமானப்பட்டு நம் நல்ல மனதை எல்லோரும் ஏமாளித்தனமாக பயன்படுத்தி விட்டார்களே என்று கலங்கிய உங்களுக்கு இனிமே காலம் நியாயமான தீர்ப்பை வழங்குகிறது. உங்களின் நேர்மையும் உங்களின் உன்னதமான நல்ல குணமும் உலகிற்கு தெரிய வந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கியவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கக்கூடிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவாங்க. சமுதாயத்தில் உங்களின் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு கூடுதலாக கிடைத்து எல்லாத்தையும் நல்லதாகவே நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி கௌரவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காத்திருக்கிறது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடைத்து போகும் அளவிற்கு உங்களின் கௌரவம் தலை நிமிரும் காலம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனால எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். நல்ல பயணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் சுபத்துவம் பெறுவதால் உங்களின் நீண்ட நாள் ஆசையான வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தூரத்து தேச பயணங்கள் மிக சுமூகமாக அமைய போகிறது. உத்தியோகத்தின் நிமித்தமாகவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காகவோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அசாத்திய லாபத்தையும் புதிய நல்ல வாய்ப்பையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்துடன் ஆசைப்பட்டபடி இன்ப சுற்றுலாக்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள வந்து மகிழ்வீங்க. இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்களுக்கு இந்த பயணங்கள் ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் புதிய மனிதர்களின் தொடர்புகளையும் பெற்று தேடி கொடுக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணமும் உங்களின் வெற்றி பாதைக்கான புதிய வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய நல்ல சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொண்டு வரும். அதனையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்வீங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்பட்டு எல்லாமே